வணக்கம். பணிவிட மலர்வனம் சரியில்ல. அனுபமா வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டி கீழே விழுந்ததுனால ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த இடத்துல இவங்கள விரும்புகிற அந்த பையன் வந்துட்டு நான் உதவி பண்ணட்டுமான்ட்டு அவனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ நான் அந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன்னுட்டு இந்த பையன் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு சொல்கிறதுக்கு வரான். அந்த இடத்துல சேரன் வந்து நிற்கிறாரு. என்ன விஷயம்னுட்டு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு கீழே விழுந்ததுனாலன்ட்டு அவர் நினச்சி பார்த்துட்டு சரி வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அந்த 2 பசங்கக்கிட்டையும் சொல்கிறாரு இவர். அந்த வண்டியை ரெடி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு வந்து நிற்க வைங்கன்ட்டு அனுபமாவை கூட்டிகிட்டு சேரன் கிளம்புறாரு. வீடு எங்கன்னு கேட்டுட்டு வராரு. இவங்களும் வராங்க. இவங்களோட வீட்டுக்கு வந்தோன்னே அந்த இடத்துல இவங்க அண்ணா வெளியே நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு வேறு வழின்னு சொல்லிட்டு இவங்களோட முகத்தை மறைச்சிக்கிட்டு வராங்க. இன்னும் எவ்வளோ தூரம் தான் கூட்டிகிட்டு வருவேன்ட்டு சொன்னோன்னே ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போன்ட்டு கடைசியில் இவங்களோட வீட்டு வாசலே கூட்டிட்டு வந்து இதே தான் எங்களோட வீடுன்ட்டு அதை கேட்டு ஷாக் ஆகிற நம்மளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இதுதான் அவன் வீடுன்னு சொல்கிறாள்னுட்டு என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலான்ட்டு இதுவா அவனோட வீடுன்ட்டு கேட்கும்போது ஆமான்ட்டு சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. என் வீடு வரலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காப்பி கொடுக்க மாட்டியா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டியான்னு இவர் கேட்குறாரு. வேறு வழி இல்லை இவங்களும் சரி கூட்டிகிட்டு வந்துட்டு கதவை தட்டுறாங்க. அந்த இடத்துல சேரனோட மாமா வந்து கதவை தட்டுறாங்க. இவர் யாருன்னு அவர் கேட்குறாரு. இவர் எங்கள் அப்பான்ட்டு சொல்கிறாங்க. அவர் ஷாக் ஆகுறாரு. நான் அப்பாவானிட்டு ஆமான்ட்டு இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அவங்க அத்தை வந்து நிற்கிறாங்க. இவங்க தான் எங்கள் அம்மான்ட்டு அதை கேட்டு நான் அம்மாவான்ட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இவர் சிரிக்கிறாரு. ஆமாம் எப்பயுமே நான் எங்கள் அம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டேன் மம்மி டாடின்னு தான் கூப்பிடுவேன். அதனால தான் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்கன்ட்டு இவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் தான் நிற்கிறாங்க கையில் காப்பியோட. இவங்க வந்ததும் இவங்க அவங்க மாமா பொண்ணுன்னு சொல்கிறாங்க இவங்க. அதை கேட்டு இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியான்னு கேட்கும்போது எல்லாருக்கும் இவர் ஆய் சொல்கிறாரு. என்னடா நடக்குதுங்க என்னமே புரியலன்ட்டு இவங்களாம் முழிக்கிறாங்க. சரி கிளம்புங்க நீங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு ஒரு காப்பி கொடுக்க மாட்டேனோ நாங்கள் கையில் காப்பி வச்சுட்ருக்காங்க. இதாங்க காப்பி குடிங்கன்ட்டு இவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க அவர்கிட்ட. சரி வீட்டெல்லாம் சுற்றி காட்ட மாட்டேன்னு சொன்னோன்னே இவங்க நின்ன இடத்துல நின்று சுற்றி காட்டுறாங்க. சரி உன்னோட ரூம் எதுன்னு கேட்டவுடனே வேறு வழியில் வாங்க காட்டுறேன்ட்டு ஒரு ரூம் எடுத்து வந்து கதவை திறந்து விட்டுட்டு இதுதான் என்னோடய ரூமுன்ட்டு சொல்லிட்டு இவங்க நிற்கிறாங்க. அவர் உள்ளே பார்த்துட்டு என்ன உன்னோட ரூமில் என்னோடய ஃபோட்டோலாம் இருக்குதுன்னு அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகுறாங்க. இது உங்களோட வீடான்ட்டு ஆமாம் இது என்னோடய வீடு தான் வாணிட்டு இவர் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. என்னடா நடக்குதுன்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இவ என்னோடய காலேஜ் படிக்கிறா அவளோட வீடுன்ட்டு இவ கூட்டிகிட்டு வந்தா கடைசியில் நம்ம வீட்டுக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நானும் கவனே வந்துட்டப்பான்ட்டு அதுக்காக பாவண்டா அந்த பொண்ணு சரி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வான்ட்டு அன்பு உன்னோட பேர் என்னம்மான்ட்டு கேட்கும்போது அனுப்பமான்னு சொல்லிட்டு சரி நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க இல்லை நானே போகிறேன்ட்டு அவங்க விட்டா போதுன்ட்டு கிளம்பிடுறாங்க. பாவம் அந்த பொண்ணு ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்னவோ ஏதாவது பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டு நானே பயந்தே போயிட்டுன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீங்கள் எதை பண்ணாலும் நான் திட்டு தான் வாங்க போகிறேன் அதனால் நான் இழுத்துட்டு வளர மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்பப்பான்னு சொல்லும்போது அப்படியாடான்னுட்டு இவர் அவரை அடித்து விளையாடுறாரு. ப்ரோமோவில் அன்பு குடும்பத்துலேருந்து ஜவுளி எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல கதிர் வராரு. வந்துட்டு இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாரு. இதோட முடியுது. நன்றி வணக்கம்.